பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, லைஃபை எப்பயுமே ஜம்முன்னு வச்சுக்கிறது எப்படி, எப்பவும் நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா இருப்பது எப்படி. இப்போ எனக்கு ஈர்ப்பு விதி பத்தி எல்லாம் தெரியாது. ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு. எண்ணங்களை கொண்டு வாழ்க்கையில் நினைத்ததை அடையலாம், அதெல்லாம் ஓகே. அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் என்னமோ சொல்றீங்க, என்னால கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு லைஃப் நிம்மதியா ஜம்முன்னு இருக்கணும்ப்பா. என்ன அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு, ஈஸியான வழி இருக்கு. அதுவும் இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் நம்ம எல்லாருமே வெட்டியா தான் இருக்கோம் அடுத்த 10-15 நாளைக்கு. ஸோ நீங்க ரொம்ப தாராளமா ஃபுல் ஃபிளஜ்டா இதை நீங்க பண்ணலாம். இதை நீங்க ஒரு 21 நாள்ல இருந்து ஒரு 108 நாள் வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா யாரு நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ வருத்தத்தையோ தர முடியாது. 24 மணி நேரமும் உங்க வாழ்க்கை நிம்மதியா ஜம்முன்னு இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மூணே விஷயம் தாங்க. ஒரு ரொம்ப ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். அதனால நான் சொல்றேன், அதனால நான் ஈஸியா சொல்றேன். இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். பட் நம்மனால அதை செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முயற்சி பண்ணா ஓகே. சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம். அது எப்படி நம்ம வாழ்க்கையை எப்பயுமே சந்தோஷமா ஜம்முன்னு வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, சரி ரொம்ப சிம்பிளா நம்ம பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் நம்முடைய நம் எண்ணங்கள் மூலமாக சில அதிர்வுகளை வெளிப்படுத்துறோம். நம்ம உடம்பு சில அதிர்வுகளை வெளிப்படுத்துது. அந்த அதிர்வு என்னவோ அதை இந்த பிரபஞ்சம் நம் வாழ்க்கையாக நமக்கு கட்டமைத்து தருகிறது. இது ரைட்டு தானே? அப்போ கொஞ்சம் டீப்பா யோசிங்க. எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு காரு வேணும், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு வீடு வேணும், இப்படின்னு சில விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம்ல. வாழ்க்கையில நார்மலா சில விஷயங்கள் நடக்குதுல்ல. இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ காலைல எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வரீங்க. வீட்டில் அம்மா உங்களுக்கு இட்லி சாம்பார் சட்னிலாம் எடுத்து வைக்கிறாங்க, டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வீடு வேணும், எனக்கு அந்த பணம் வேணும், எனக்கு அந்த வாழ்க்கை முறை அமையணும், எனக்கு அந்த அந்த பொண்ணு வேணும், அந்த பையன் வேணும், அந்த ஜாப் வேணும், இப்படி இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணணும்ல. இப்போ ஜென்ரலா காலங்கத்தால அந்த இட்லி சாம்பார் சட்னி இதை யார் மேனிஃபெஸ்ட் பண்ணா? இதுக்கு நீங்க எதுவும் அஃபர்மேஷன் போட்டீங்களா? அதாவது நாளைக்கு காலையில எங்க அம்மா எனக்கு இட்லி சாம்பார் சட்னி கொடுக்கணும், இப்படி இந்த மாதிரி எதுவும் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் எதுவும் பண்ணீங்களா? ஆனாலும் உங்களுக்கு அது சூப்பரா ஒரு சாம்பார் சட்னி மற்றும் பல விதமான சட்னிகள் இப்படிலாம் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு டேபிள் மேல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுக்காக எந்த எஃபர்ட்டும் போடல. எப்படி நடந்துச்சு அது? ஸோ அந்த மாதிரி. பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா அதையும் நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அக்கார்டிங் டு லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனின் அந்த விதிகளின் கோட்பாடின்படி உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் தெரிந்தோ தெரியாமலோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது. உங்களுடைய உடம்பின் அதிர்வுகள் மூலமும் உங்கள் எண்ணங்களின் அதிர்வுகள் மூலமும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணது இல்லையே. காலங்கத்தால இந்த இட்லி தோசை சாம்பார் சட்னியை நான் ஒரு பொழுதும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் சொல்லவே இல்லையே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சிருக்கீங்க, நீங்க வைப்ரேட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அது எப்படின்னு டீட்டெயில்ஸ்குள்ள போனோம்னா, நீங்க ஈர்ப்பு விதி அந்த கோட்பாடுகள் இவ்வளோ பெரிய என்ன சொல்றது, இந்த லாயர்ஸ் வீட்டுக்கு பின்னாடி நிறைய புத்தகங்களா இருக்கும் தெரியுமா? இந்த பொதுவா படத்துல எல்லாம் நீங்க ஒரு வக்கீல் இப்படி எல்லாம் காமிச்சா பின்னாடி இப்படி கட்டையா நிறைய புக் இருக்கும்ல, ரூம் ஃபுல்லா ஷெல்ஃப்ல. ஈர்ப்பு விதியை முழுசா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு இறங்கினா நீங்க அவ்வளோ படிக்க வேண்டி வரும், இன்னும் அதை விட பிரம்மாண்டமா படிக்க வேண்டி வரும். ஸோ அதனால அதை படிக்கலாம் போவானா. பட் உண்மை அதுதான். ஆமா, அந்த இட்லி சாம்பார் சட்னியை காலங்கத்தால் நீங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. ஆனா எனக்கு அது ஞாபகத்துக்கே இல்லையே. நான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணவே இல்லையே. எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணாதான் உட்காந்து அப்படிலாம் இல்லை. டீப் இன்சைட்ல அது சின்னதா அப்படி நடக்கும். அது அது நீங்க ஆழ்ந்து கவனிச்சா தெரியும். இன்னும் நீங்க வாசியோகமோ இல்லை, அதான் சொல்றேனே, நீங்க ரொம்ப டீப்பா போகணும், அதனால ஃப்ரீயா விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். வாழ்க்கையை 24 மணி நேரம் ஜம்முன்னு சந்தோஷமா ஆனந்தமாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னா,
நான் ஒரு சின்ன பயிற்சி சொல்லித்தரேன். உங்க லைஃபை, நம்ம டே டு டே லைஃபை அந்த எவ்ரி 1 ஹவரா பிரிங்க. சரி, இப்போ காலையில எல்லாரும் ஒரு டைம்ல எந்திரிப்போம், 7, 8, 9, 10, சில பேர் 4 மணிக்கு 5 மணிக்கு வாட் எவர். பொதுவா நம்ம 6லிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு வச்சுக்குவோம் பொதுவா. ஸோ இப்போ 6 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க, நைட்டு 10 மணிக்கு தூங்க போறீங்க. ஓகே, இந்த 6லிருந்து நைட்டு 10 மணிக்குள்ள ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சுக்கோங்க. 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, அப்படியே நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு மணி நேரமா. ஓகேவா? மைண்டுக்குள்ள அப்படி பிரிச்சு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மணி நேரத்திலையும் 5 minutes to 10 minutes நீங்க அலாட் பண்ணணும். அதாவது ஒதுக்கணும். எதுக்கு ஒதுக்கணும்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த அந்த 10 நிமிஷம் நீங்க பேச போறீங்க. 10 நிமிஷம் முடியாதுங்க, 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம், ஐயோ எனக்கு 5 நிமிஷம்லாம் டைம் இல்லை, 2 நிமிஷம், 1 நிமிஷம், வாட் எவர். நான் சொல்லும் பொழுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 நிமிஷம் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10 நிமிஷத்தை நீங்க எடுத்துக்கணும். எடுத்து அந்த 10 நிமிஷம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், உங்க உடம்புல இருந்து ஆர் உங்க எண்ணங்கள் மூலமா நீங்க எந்த விதமான அதிர்வுகளை வெளிப்படுத்துறீங்கன்னா, மன நிறைவு. எப்படிங்க வெளிப்படுத்துறது? எப்படி இப்போ என்ன இந்த ஸ்பைடர்மேன் வந்து இப்படி விடுவாரு அந்த மாதிரி எப்படி 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 வெளிப்படுத்துறது அப்படின்னா, இல்லை அவ்வளோலாம் கஷ்டப்படாதீங்க. நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களா, நீங்க நினைச்சாலே உங்க உடம்பு வெளிப்படுத்தும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் நீங்க ஒண்ணு இப்படியே வெளிப்படுத்தலாம் வேண்டாம். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா உங்க உடம்பு அதை வெளிப்படுத்தும். ஸோ எப்படி என்ன நினைக்க போறீங்க? மன நிறைவு. மன நிறைவு. மனசு நிறைஞ்சு இருக்கு. மனசு நிறைஞ்சு இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு அர்த்தம், ஆழ்ந்த அமைதியோட சந்தோஷமா ஜம்முன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மணி நேரத்திலையும் 10 நிமிஷம் நீங்க மன நிறைவோட இருக்கணும். அதாவது மன நிறைவு அப்படின்ற வைப்ரேஷன் நீங்க வெளிப்படுத்தணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஸோ காலையில 6 to 7 ஏதாவது ஒரு 10 நிமிஷம் மன நிறைவு, 7 to 8 ஒரு 10 நிமிஷம் மன நிறைவு சொல்லலாம். இது சொல்லும் பொழுதே மன நிறைவு வருது இல்ல உள்ளுக்குள்ள. நான் வெளியே சத்தம் போட்டு சொல்ல வேணாம், பட் உள்ளுக்குள்ளேயே சொல்லும் பொழுது ஒரு மன நிறைவு. சரி, நீங்க அதை நினைக்கும் பொழுதே மன நிறைவு மன நிறைவு அப்படிங்கும் பொழுதே உடம்புல இருந்து அதான் போகுது, குப்பு 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 குப்புன்னு போகுது, மன நிறைவு போகுது. ஸோ அந்த 10 நிமிஷம் நீங்க மன நிறைவு அப்படின்றதையே தான் நினைக்கிறீங்க. ஸோ நீங்க அதையே நினைக்க உங்க உடம்புல இருந்து அந்த அதிர்வு தான் போகும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10 நிமிஷம் 10 நிமிஷம் மன நிறைவை நீங்க கொடுக்குறீங்க. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 1 மணி நேரத்துல 50 நிமிஷம் என்ன கொடுப்பீங்க? அது உங்க இஷ்டம். அது வாழ்க்கையில நடக்கும். சில டைம் நம்ம ஆஃபீஸ்ல இருப்போம், பாஸ் ஏதோ ஒன்று கத்துவாருன்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டென்ஷனா இருப்போம். அப்போ நம்ம உடம்புல 1/2 மணி நேரம் டென்ஷனா நம்ம வைப்ரேட் பண்றோம். இல்லைன்னா ஆஃபீஸில் ஏதாவது ஒரு 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 ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நடக்கும், வாட் எவர், அதை பார்க்குறோம், சந்தோஷம். இப்படி ஒவ்வொரு எமோஷன்லையும் சந்தோஷம், துக்கம், சோகம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், வருத்தம், இப்படி எவ்வளவோ விதமான எமோஷன்ஸை நம்ம அப்படி வெளிப்படுத்திட்டே இருக்கோம். ஸோ அது இயற்கையாக என்ன நடக்குதோ எல்லா லைஃப்லையும் அவங்க வாழ்க்கை முறை நடக்குது. பட் இப்போ இருந்து இந்த பதிவை நீங்கள் பார்த்து இந்த பயிற்சி நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் இனிமேல் இதுக்கு அலர்ட். இனிமேல் இந்த மன நிறைவுக்கான அலர்ட். ஸோ மற்ற எமோஷன்ஸுக்கெல்லாம் அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அதை படிச்சிங்க, அதெல்லாம் வேற, அதெல்லாம் என்னமோ பண்ணிக்கோங்க. மிச்சம் 50 நிமிஷம் அதுக்கு. ஆனால் 10 நிமிஷம் இதுக்கு. மன நிறைவு, சந்தோஷம், மன நிறைவு, மனசு. ஏன் அப்புறம் இந்த மைண்டு கேட்கும், மன நிறைவுனா எதுக்கு? அது கிடைச்சிருச்சா, நீ ஆசைப்பட்டி அது கிடைச்சிருச்சா, இது நடந்துருச்சா, அது எதிர்பார்த்திய அது நடந்துருச்சா, அந்த நியூஸ் வந்துருச்சா, அப்புறம் என்ன மன நிறைவு, அப்புறம் என்ன சந்தோஷம்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் பதில் கிடையாது. சரி, அந்த 10 நிமிஷம் மன நிறைவு அது கிடைச்சிருச்சா, கிடைச்சதுன்னு வச்சுக்க, கிடைக்கலன்னு வச்சுக்க, நடந்துச்சுன்னு வச்சுக்க, நடக்கலன்னு வச்சுக்க, என்னமோ. இந்த 10 நிமிஷம் மன நிறைவு, இந்த 10 நிமிஷம் சந்தோஷம், இந்த 10 நிமிஷம் நான் ஜம்மு இருக்கு பாரு, மன நிறைவு. காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த 10 நிமிஷம் மன நிறைவு, இது என் பயிற்சி. 10 நிமிஷம் மன நிறைவு.
இப்படி 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், நீங்க தூங்கி எந்திரிச்சதுல இருந்து படுக்க போற வரைக்கும் அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த 10 நிமிஷம், முடியலன்னா 5 நிமிஷம் அப்படியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாள்பட சிறிது நாள் போக 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 எந்த லெவலுக்கு வந்து நிக்கும்னா 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நீங்க மன நிறைவோட தான் இருந்திருப்பீங்க. அது அப்படி ஆகும். ஏன்னா தமிழ் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா எதன் வண்ணமாக சார்ந்து இருக்கிறதோ அதன் வண்ணமாய் மாறிவிடும், எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் வண்ணமாய் மாறிவிடும். இது ஆன்மாவின் நியதி, இது ஆன்மாவின் இயல்பு, இது தேற்றம், இது ரூல்ஸ், இது ஃபார்முலா. இதை மாற்ற முடியாது. ஒரு ஆன்மா, ஒரு உயிர், நாம எதை அதிகமா சிந்திக்கிறோமோ, எது கூட அதிகமா தொடர்பு படுத்திக்கிறோமோ, எதை அடிக்கடி யோசிக்கிறோமோ அல்லது வாட் எவர், அதுவாக மாறிவிடுவோம் அப்படின்றது லா. சோ நீங்க ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் மன நிறைவு, சந்தோஷம் அப்படின்னு சார்ந்து 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 ஆன்மா அதுவாகவே மாறிவிடும். ஸோ அந்த 10 நிமிஷம் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், அப்புறம் இன்னும் போக போக அந்த 1 மணி நேரம் ஃபுல்லாவே நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஸோ அப்படி வளர 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 பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஸோ இது ஒரே நாள்ல நடக்காது. இது உண்டியல்ல காசு போடுற மாதிரி. அப்படியே நீங்க 5 நிமிஷமா ஆரம்பிச்சு உங்களுக்கே தெரியாது, ஒரு 2 வருஷம் கழிச்சு உண்டியல் போடச்சோ ஐயோ எவ்வளவு காசு, அது மாதிரி ஆயிடும். ஸோ ஆரம்பிக்கும் போது 5 நிமிஷமா அப்படியே ஆரம்பிக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி இருக்கு. நீங்க எதை எமிட் பண்றீங்களோ அதைத்தான் உங்களுக்கு நடப்புல நடைமுறையில செஞ்சு காட்டணும். இது பிரபஞ்சத்தின் கட்டாயம். நான் மன நிறைவு அப்படின்ற அந்த வைப்ரேஷனை கொடுத்தா நீ என் வாழ்க்கையில வந்து என்னமோ பண்ணு, நீ வந்து என் ஆபீஸ், என் குடும்பம், அது இது, என்னுடைய சரௌண்டிங், சுற்றத்தார், உறவினர், என் நாடு, என் நகரம், என் மக்கள், நீ என்னமா பண்ணிக்க. நீ என்ன பண்ணாலும் நீ என்ன மன நிறைவோடு தான் வச்சுக்கணும். ஸோ என்னோட மன நிறைவுக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. நீ பாத்துக்க. ஏன்னா அது ரூல்ஸ், அது பிரபஞ்ச விதி, அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 5 நிமிடமோ 10 நிமிடமோ மன நிறைவு, சந்தோஷம், ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்ற அந்த அதிர்வம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அது வளர்ந்து 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 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பல்கி பெருகி மிகப்பெரிய பணக்காரனாக, நிம்மதி சந்தோஷ பணக்காரனாக உங்களை மாற்றிவிடும். இதெல்லாம் அவ்வளவு அழகா சொல்றியடா தம்பி சக்தி, நீ இதெல்லாம் பண்றியா? இல்லைன்னா ஒரு பீரியட்ல பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து அதோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே சூப்பரா இருந்திருக்கு, அப்புறம் திரும்ப அதை மிஸ் பண்ணிடுவேன், அப்புறம் திரும்ப அப்படியே போகுது, எல்லாரும் மாதிரியும் தான். ஸோ உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாரும் வீட்டில் ரெஸ்ட்ல தான் இருக்கும். இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். தாராளமா ஒரு மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரம் பண்ணலாம். நான் ஏன் வந்து வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்றேன்னா, அது எடுத்த உடனே அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டம். எடுத்த உடனே 1/2 மணி நேரத்துக்கு நான் தினமும் சும்மா ஆரம்பிங்க. 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல ஆரம்பிங்க, போதும். அது மெதுவா பண்ணி 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 அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முயற்சி செய்து பாருங்க. உங்களை நான் எதுவுமே சொல்ல, ஈர்ப்பு விதிக்கு என் வாழ்க்கையில் இப்படி வேணும், என் வாழ்க்கையை அப்படி கட்டமைக்கணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் அஃபர்மேஷன் சொல்றேன், விஷுவலைசேஷன் சொல்றேன், வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன், ஃப்ரீக்வன்சியை வைக்கிறேன், எதுவுமே சொல்ல. சும்மா 1 மணி நேரத்துல 10 நிமிஷத்துக்கு மன நிறைவா ஜம்முன்னு இருங்கப்பா, போதும். அவ்வளவுதான். பிரபஞ்சம் உங்க லைஃப்ல எதை பண்ணாலுமே உங்களுக்கு கடைசியில அந்த மன நிறைவு வந்துருச்சா, அதுக்கு நான் என்ன பண்ணுமோ பண்றேன் அப்படின்னு பிரபஞ்சம் அதை பண்ணும். அது என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நான் என்ன சொல்றேன், பிரபஞ்சம் என்ன வேணா பண்ணிட்டோம், உங்க லைஃப்ல என்ன வேணா பண்ணிட்டோம். ஆனா அல்டிமேட் ரிசல்ட் வந்து மன நிறைவும் சந்தோஷமும் இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ ஸ்டார்ட் யுவர் பயிற்சி. இதை பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு சில நிமிடங்கள் வந்து மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் அதிர்வுகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை அதை மாற்றிவிடும். இப்போ ஃப்ரீயா இருக்கீங்க, தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு ஹேபிட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கெல்லாம் லைக் ஒரு சீசன்ல என்ன ஆகும்னா, உங்களுடைய வருடத்தின் 365 நாட்களும் மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்து ஆகணும்ல. நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பிரபஞ்சமும் அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி தானே ஆகணும். நான் செஞ்சுட்டேன் பிரபஞ்சம் செய்யலன்னு சொல்லவே முடியாதுல்ல. நீங்க செஞ்ச பிரபஞ்சமும் அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிடும். ஸோ உங்க கையில இருக்கு அதை இன்க்ரீஸ் பண்றது. ஸோ
தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. அவ்வளவுதான். ஸோ மற்றபடி இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஆமா செம்ம சூப்பர் நல்ல ஐடியா இதை நான் பண்றேன் அப்படிலாம் நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு பிரதிபலனாக நீங்க வந்து எனக்கு ஒரு லைக் போடலாம், எனக்கு ஒரு கமெண்ட் போடலாம், இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் குரூப்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இதெல்லாம் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஜம்முன்னு மன நிறைவோடு இருக்க முயற்சி செய்யுங்க. ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன்.